الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم القيس من لام نفسه وعمل لما بعد الموت. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கர்ப்ப அறையில் இருக்கும் குழந்தைக்கும் கற்பாறையிலே இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆன் கூறும் முஃமின்களின் பண்புகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ ஒவ்வொரு தராவீஹினுடைய முடிவிலும் அல்லாஹ் குர்ஆனில் முஃமின்களுடைய பண்புகளாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பண்புகளாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பண்புங்கிறது ஒவ்வொரு முஃமினுக்கும் மிக அவசியமாக இருக்க வேண்டிய பண்புதான். முஃமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது தங்களுக்கிடையே நேசர்களாக இருப்பார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். ரஹ்மாஉ பைனஹும், அவங்க தங்களுக்கிடையே அன்பு பாராட்டக்கூடியவர்களாக நேசமுடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத பார்க்கிறோம். இஸ்லாம் உலகம் முழுவதும் ரொம்ப வேகமா பரவியதற்கு இந்த பண்பும் ஒரு முக்கிய காரணமா வரலாற்று ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இஸ்லாம் இந்த உலகத்துல வேகமா பரவுனதுக்கு இந்த பண்பும் ஒரு முக்கிய காரணம். தங்களுக்கிடையே அவர்கள் பரஸ்பரம் அன்பு பாராட்டியதும் அவர்களுக்குள்ள அவர்கள் அக்கறை செலுத்தியதும் மிக முக்கிய காரணமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்மளும் வரலாறுல பார்த்திருப்போம். ஹிஜ்ரத்தினுடைய நேரத்துல முஹாஜிர்களுக்கு அன்சாரி தோழர்கள் காட்டிய அந்த அன்பு, பாசம், நேசம் ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்துச்சுங்கிறத பார்த்தோம். எந்த அளவுக்கு தங்களுக்கிடையே ஒரு அன்பும் பாசமும் பரஸ்பரம் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, 2 வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை கொடுத்தாங்க, தன்னுடைய வியாபார தளத்துல பாதியை பிரிச்சு கொடுத்தாங்க, தன்னுடைய செல்வங்கள்ல பாதியை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு தங்களுக்கிடையே அன்பு பாராட்டினதை பார்த்தோம். இந்த உலகத்துல வேற எந்த இசங்களும் மதங்களும் அல்லது எந்த கொள்கைகளையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அன்பும் பாசமும் பிரியமும் உடைய நபர்களா முஃமின்கள் இருந்தாங்கிறதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஒரு போர்க்களத்துல தன்னுடைய உடல் முழுவதும் வெட்டுக்கள் பட்டு உயிர் பிரியக்கூடிய அந்த தருணத்துல தாகத்தினுடைய வெளிப்பாடா தண்ணீர்ங்கிற சத்தம் கொடுக்கிறார். உடனே ஒரு தோழர் ரொம்ப வேகமா தன்னுடைய தோள் பையில இருந்து தண்ணீரை எடுத்து அவருக்கு கொடுக்க போகும் பொழுது பக்கத்துல இருந்து அதே மாதிரி ஒரு சத்தம் வருது. அவரு சொல்றாரு, எனக்கு வேண்டாம், நீங்க அவருக்கு கொடுங்க. இந்த தண்ணீர் எனக்கு வேண்டாம், நீங்க அவருக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கொண்டு போகும் பொழுது பக்கத்துல இருந்து மறுபடியும் ஒரு சவுண்ட் வருது. அவரு சொல்றாரு, இந்த தண்ணி எனக்கு வேண்டாம், அவருக்கு கொடுங்க. அவர்கிட்ட கொண்டு போகக்கூடிய நேரத்துல அவரு சஹீதாகிறாரு. மறுபடியும் 2வது நபருக்கு வராரு, அவரும் சஹீதாகிறாரு. முதல் நபர் கேட்டவர்கிட்ட வராரு, அவரும் சஹீதாகிறாரு. 3 பேருமே தண்ணி குடிக்கல. நம்ம இது ஒரு வரலாற்று சம்பவமா கேள்விப்பட்டுட்டு போயிடுறோம்.
யதார்த்த சூழ்நிலையை பாருங்க, எந்த அளவிற்கு அவங்களுடைய உள்ளத்துல சக தோழர் மேல, சக முஸ்லிம் மேல, சக முக்மின் மேல அன்பு இருந்தா அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நல்ல வெயில்ல வெளியே போயிட்டு வர்றோம், தண்ணி தாகம் கடுமையா இருக்கு. ஒரு டம்ளர் எடுத்து அப்படி குடிக்க போறோம், அந்த ஒரு டம்ளர் தான் இருக்கு தண்ணி, எடுத்து குடிக்க போறோம். பக்கத்துல ஒருத்தர் வந்து தண்ணி கேட்டா என்ன செய்வோம்? கொஞ்சம் இரு, குடிச்சிட்டு தர்றேன் அப்படித்தானே சொல்லுவோம். இல்ல எனக்கு இல்ல நீ குடின்னு சொல்லுவோமா? அந்த சிந்தனை நமக்கு வருமா? இது சாதாரண நேரம், வெயில்ல கொஞ்சம் அலைஞ்சிட்டு வந்தோம்னா தாகமா இருக்குங்கிறதுக்காக தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுது பக்கத்துல கேட்டா குடுக்கறதுக்கு நமக்கு மனசு வருமானா கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா உயிர் பிரியக்கூடிய நேரத்துல இருக்கிற தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல கூட சக முஸ்லிம் மேல இருந்த அன்பு வெளிப்பட்டுச்சு, எனக்கு வேண்டாம் அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மத்தியில, மூமின்கள் மத்தியில அன்பு பாராட்டக்கூடிய நபர்களா இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் மூமின்களுடைய பண்பாவே சொல்லி காட்டான். இந்த தன்மைய நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. ஏன்னா இது ஈமானோடு தொடர்புடைய தன்மை. இந்த பண்புங்கிறது நம்ம கிட்ட இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சக முஸ்லீமை பார்த்து நாம அன்பு பாராட்டுறதோ அல்லது அவருடைய தேவைகளை நிறைவேற்றுறதோ இல்ல அவர் மேல அக்கறை செலுத்துறதோ இல்ல அவருடைய பிரச்சனைகளுக்கு துணை நிக்கிறதோ முடிஞ்சா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இல்ல. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறோம். யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தா சரி நம்ம போனா நமக்கு வந்து பிரச்சனை வருமா, நம்ம ஒதுங்கி நின்றுக்குவோம், அவரோட கஷ்டத்தை அவரு பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம கடந்து வந்துடுறோமா இல்லையா? வேணா செய்யலாம், செஞ்சா இது நன்மை, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லக்கூடிய பண்பு இல்ல. அல்லாஹ் இந்த பண்பை முஃமின்களுக்கு சொல்லி காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, லா யுக்மினு அஹதுக்கும், உங்கள யாரும் ஈமான் கொண்டவர்களா ஆக முடியாது. அப்படியே சொல்றாங்க, உங்கள யாரும் ஈமான் கொண்டவரா ஆகவே முடியாது. எது வரைக்கும் தெரியுமா? நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பும் வரைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம எதை நேசிக்கிறோமோ, நாம நமக்கு எதை விருப்பப்படுறோமோ, நாம நமக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ, நாம நமக்கு எப்படி சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு விரும்புறோமோ, அதே போல சக முஃமினுக்கும் சக முஸ்லீமுக்கும் நாம நினைக்கிற வரைக்கும் நாம உண்மையான முஃமின் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப இந்த பண்பு ஈமானோடு சம்பந்தப்பட்ட பண்பு. சக முஸ்லீம் மேல நாம அன்பு பாராட்டலைனா, சக முஸ்லீம் மேல நாம நேசம் செலுத்தலைனா, அல்லது அதுல குறைபாடு இருக்குன்னா நம்முடைய ஈமான்ல குறைபாடு இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய இறை நம்பிக்கையில குறைபாடு இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த பண்பை நாம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. நம்முடைய ஈமானோட தொடர்புடைய பண்பு. அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பண்பாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பை நமக்கு சுட்டி காட்டுனதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, தன்னுடைய சகோதரனுடைய தேவைகளை நிறைவேற்றினா அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான்னு சொன்னாங்க. கஷ்டப்படக்கூடிய, துன்பத்துல உழன்று கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுடைய தேவையை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கணும். அதே போல உங்களுடைய சகோதரனுடைய குறையை நீங்க மறைச்சீங்கன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான்னு சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல கோடான கோடி மக்கள் நிற்கும் பொழுது அல்லாஹ் நம்ம செஞ்ச குறைகளை, குற்றங்களை
மறைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா, உங்களுடைய சகோதரனுடைய குறைய நீங்க மறைச்சிருங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பண்பா தான் சக முஸ்லிம் மேல இருக்கக்கூடிய நேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினதை பார்க்கிறோம். அதே போல பார்க்கும்போது கூட சிரிச்ச முகத்தோட பாருங்க. சகோதரனை, சக முஸ்லீமை பார்க்கும் பொழுது நீங்க சிரிச்ச முகத்தோட பாருங்க. அத சாதாரணமா நினைக்காதீங்க. சிரிச்ச முகத்தோட சகோதரனை பார்க்கிறது நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அது சதக்கா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாரிச்சு அத தர்மமா கொடுக்கறதுக்கு இணையான கூலிய சக முஸ்லீம சிரிச்ச முகத்தோட பாக்குறதுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சிரிச்ச முகத்தோட சகோதர பாக்குறது கூட சதக்கான்னு சொன்னாங்க. கோபமா பாத்துறாத, பார்க்கும்போது கூட நீ கோபமா பாத்துறாத, சிரிச்ச முகத்தோட பாரு. அந்த அளவுக்கு அன்பு செலுத்து, உன்னுடைய உள்ளத்துல இருந்து அந்த அன்பு முகத்துல தெரியட்டும், சிரிச்ச முகத்தோட பாருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நாம நம்முடைய சக முஸ்லீமுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்துனா அவர் இல்லாத நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் இல்லாத நேரத்துல யா அல்லாஹ் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நீ தீர்த்துருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்துனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வானவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அல்லாஹ் சொல்லுவானா, அவர் என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் நீ அவருக்கு கேளு. சக முஸ்லீமுக்கு அவர் என்னெல்லாம் கேட்கிறாரோ அதையெல்லாம் அவருக்காக என்னட்ட கேளுன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வானவரையும் அனுப்பி வச்சிருவானா. அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பண்பா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக முஸ்லீமை நேசிக்கிறத சொன்னாங்க. அப்படி பார்த்து சலாம் சொல்றோமா, சிரிச்ச முகத்தோட சலாம் சொல்லிட்டு கைய கொடுத்தோம்னா அதுக்கும் நன்மைங்கிறாங்க. அப்படி கைய கொடுத்துட்டு நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு பிரியற வரைக்கும் அல்லாஹ் இருவருடைய சிறு சிறு பாவங்களையும் மன்னிப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக முஸ்லீமை நேசிக்கிறதுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு கூலிய தராம பாருங்க. அப்படி பார்த்து சந்திச்சு சிரிச்ச முகத்தோட பேசி கைய கொடுத்துட்டு பிரியற வரைக்கும் அல்லாஹ் அவருடைய குறைகளை பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான பண்பு தான் சக முஸ்லீமை நேசிக்கிறதுங்க. அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு கூலிய தர்றான. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில இழ்திகாஃப் இருக்கிறாங்க. ஒருத்தர் அப்படியே கவலையான முகத்தோட அப்படி வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ற. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க, இன்னும் ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே, என்னாச்சு? அவர் சொல்றாரு, நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இருந்தேன், அந்த தவணை வந்துருச்சு, ஆனா என்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை. இனி கொஞ்சம் அவர் தவணை கொடுத்தாருன்னா நான் எப்படியாவது கொடுத்துருவேன், ஆனா அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வாங்க நான் வந்து என்ன செய்யறேன், தவணை வாங்கி தரேன் அவர்கிட்ட சொல்லி பள்ளிவாசலை விட்டு வேகமா வெளியே வர்றாங்க. உடனே அந்த தோழர் ஞாபகப்படுத்துறாரு, நீங்க இழ்திகாஃப் இருக்கீங்களே, இழ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்கள் பள்ளிவாசலை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாதே ஞாபகப்படுத்துறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு நேரா கைய காட்டி சொல்றாங்க, இந்த கபருல இருக்கிறவரு என்கிட்ட சொன்னாரு, என்னன்னா ஒரு சகோதரனுடைய பிரச்சனைய தீர்த்து வச்சா அல்லாஹ் அவருக்கு ஆண்டு முழுவதும் இழ்திகாஃப் இருந்த நன்மைகளை தர்றான். நரகத்திற்கும் அவருக்கும் மத்தியில 3 கைத்தடிகளை போடுறான் அப்படின்னு சொல்லி இந்த கபருல இருக்கிறவர் என்கிட்ட சொன்னாரு. அதனால எனக்கு இந்த ஒரு இழ்திகாஃப் பிரச்சனை இல்ல, உங்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா அல்லாஹ் பல இழ்திகாஃப் இருந்த நன்மையை தருவான், அதனால பிரச்சனை இல்ல வாங்கன்னு போனாங்க. இப்ப சக முஸ்லீமோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அல்லாஹ் அவ்வளவு நன்மைகளை அள்ளி தரான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல
இப்படி உதாரணம் சொன்னாங்க. ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? கல் ஜஸதின், ஒரு உடலை போன்றுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே உடம்பு போல, ஒரு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மத்தியில எப்படி எந்த பாகுபாடும் இருக்காதோ, அதே போல ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா எப்படி மற்ற உறுப்புகள் எல்லாம் அந்த உறுப்பினுடைய பாதிப்பை சரி செய்யறதுக்கு வேலை செய்யுமோ, அதுபோல முஸ்லிம் சமூகம் இருக்கணும்னு சொன்னாங்க. தலைவலிக்குது அப்படின்னா தலைக்குதான பிரச்சனை, நமக்கு என்னன்னு காலு சும்மா இருக்குமா? இல்ல தலைக்குதான பிரச்சனை, நமக்கு என்னன்னு இந்த கை சும்மா இருக்குமா? இல்ல தலைக்குதான பிரச்சனை, நமக்கு என்னன்னு சொல்லி இந்த நாவு சும்மா இருக்குமா? தலைவலி அப்படின்னா இந்த கால் நேரம் மருத்துவமனைக்கு போகும். அவர் ஏதாவது மருந்து கொடுத்தாருன்னா இந்த கை வாங்கும், வாய் என்ன செய்யும்? அந்த மருந்தை உட்கொள்ளும். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் தலையினுடைய வலியை சரி செய்யறதுக்கு வேலை செய்யும். அதுபோல முஸ்லிம் சமூகம் இருக்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் சகோதரர் பாதிக்கப்பட்டுட்டா அவருக்கு அந்த பாதிப்பை நீக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பிணைப்பு என்ன செய்யணும்? சக முஸ்லிம் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடலை உதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினதை பார்க்கணும். அதே போல இந்த பாசத்துல, இந்த அன்புல குறைபாடு வந்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு கவனமா இருந்தாங்கன்னா, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, ஒரு சகோதரோட சண்டை போட்டு அல்லது மனஸ்தாபப்பட்டு ஒரு 3 நாளைக்கு மேல நீங்க பேசாம இருக்கக்கூடாது. அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த ஆத்திரம், இதெல்லாம் 3 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. 3 நாளை கடந்து நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, 3 நாளை கடந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்புல, பாசத்துல குறைபாடு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அங்கீகரிக்க மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் 3 நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது? தூக்கி ஓரத்துல வச்சுட்டு சக முஸ்லீம் மேல அன்பு பாராட்டணும், சக முஸ்லீமை நேசிக்கணும், சக முஸ்லீமை விரும்பணுங்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது. அப்ப இந்த வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், இதெல்லாம் 3 நாளைக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நீங்க பாசம் செலுத்துங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் உண்மையான முஃமினா இருக்க முடியும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக முஸ்லீமை நேசிக்கிறத ஒண்ணு இல்ல, சாதாரணமா எந்த காரணமும் இல்லை, எந்த காரணமும் இல்லாம சகோதரரை சந்திக்கணுங்கிறதுக்கு மட்டும் போனா, சகோதர சந்திக்கணும், சக முஸ்லீமை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் போனா அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய நன்மையை தரான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக சக முஸ்லீமை நேசிக்கிறது, விரும்புறதுங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்துனா, நாளை மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலை பெற்று தரக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த பண்பா இந்த நேசத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண அந்தஸ்து சக முஸ்லீம் மேல நாம கொள்ளக்கூடிய நேசம், சக முஸ்லீம் மேல நாம பாராட்டக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து பெற்று தரும்னா, அந்த அன்பு இஹ்லாஸா இருந்துச்சுன்னா, அந்த அன்பு அல்லாஹ்வுக்காக இருந்துச்சுன்னா, அந்த அன்பு முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறதா இருந்துச்சுன்னா, அந்த அன்பு மட்டுமே நாளைக்கு மறுமையில அரிசிக்கு கீழே கொண்டு போய் நம்மள உட்கார வைக்கும். இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வர்றாரு, அவரு பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துக்கோங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய கூட்டத்துல ஜனாதிபதிக்கு பக்கத்துல உட்காரக்கூடிய வாய்ப்புங்கிறது எப்படி பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்போ, அதை விட பல கோடி மடங்கு அதிகம் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு தான் அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு பக்கத்துல நிக்கிறதுங்கிறது.
அந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது சக முஸ்லீம் மேல நேசம் கொள்றதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பண்பாகத்தான் சக முஸ்லீம் மேல அன்பு பாராட்டுறதும் நேசிக்கிறதும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பண்புங்கிறது ஈமானோடு தொடர்புடைய பண்பு. அதுல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை உடனே சரி செஞ்சு சக முஸ்லீமை உண்மையா நேசிக்கக்கூடியவர்களா, சக முஸ்லீமை அல்லாவுக்காக நேசிக்கக்கூடியவர்களா, அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்களா இருக்கிறது தான் ஒரு உண்மையான மூமினுடைய பண்பா அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு சொல்லி காட்டுறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போலன்னு சொன்னாங்க. கண்ணாடியை போலனே சொன்னாங்க. இப்ப நாம சக முஸ்லீமுக்கு எப்படி இருக்கணும்னா, அவர் நம்மளை பார்த்தாருன்னா அவர் அழகு பெறணும், அவர்கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் என்ன செய்யணும், இல்லாமல் ஆகணும், அவர் தன்னை சீர் செஞ்சுக்கணும். அப்படி நேசம் என்ன செய்யணும், இருக்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்புங்கிறது நாளைக்கு மறுமையில நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய பண்பு. அப்படிப்பட்ட பண்பை நாம கடைபிடிக்கக்கூடியவர்களா, நாம நம்முடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பண்புல உறுதியா இருக்கக்கூடியவர்களா, நம்முடைய ஈமான வலிமைப்படுத்தக்கூடிய இந்த பண்புல நாம நல்ல ஒரு முஃமினுக்குரிய அடையாளத்தோட வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தரணும்னு துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.